சிஎஸ்கே உடைய மிட் சீசன் எப்படி போயிருக்கு? மிட் சீசன் இல்ல, மிட் சீசனை தாண்டிடுச்சு. 8 மேட்ச் விளையாண்டாங்க. 8ல வந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்ச் தோத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோல்விக்கு அப்புறம் கடைசி 5 மேட்ச் ஓரளவுக்கு விளையாண்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை பத்தி என்ன நினைக்கிறதுன்றத அப்படியே ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் எப்படி பவுலிங் எல்லாம் சொதப்பினாங்க, டீம் காம்பினேஷன் சொதப்பினாங்க. அக்கீல் ஹுசேன் எப்ப உள்ள எடுத்துட்டு வந்தாங்களோ அப்பதான் கொஞ்சம் ஓகே வின்னிங் காம்பினேஷன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அக்கீல் ஹுசேன் உள்ள வந்து அக்கீல் ஒரு டேண்டமா போட்டு சஞ்சு சாம்சன் ரன் அடிக்கிறான், நம்ம ஜெயிக்கிறோம். அப்படி இருந்தது. அப்படி இருந்தா நல்ல மேட்ச் இருந்தது. அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஃபெயில் ஆனாலும் அகைன் அந்த ஃபெயில் ஆன மேட்ச்ல தோத்துறோம். சஞ்சு சாம்சன் அடிக்கலன்னா அந்த மேட்ச் தோத்துறோம். அக்கீல் ஹுசேன் உள்ள எடுத்துட்டு வராம டிராப் பண்ணாங்க, எஸ்ஆர்எச் மேட்ச்ல தோத்துட்டோம். ஸோ லார்ஜ்லி டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் டூ பீப்புள், சஞ்சு அண்ட் அக்கீல். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் இருக்கு. ஏன்னா மத்த இல்ல 5 பேரு டாப் பேட்டர்ஸ் அப்படின்னு நினைச்சோம். அதுல வந்துட்டு ருத்ராஜ் இப்பதான் லாஸ்ட் மேட்ச் தான் தட்டி வந்திருக்கிறாரு. ரன்ஸ் ஒரு பிஹைண்ட் த பேக் இருக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் சுத்தமா பேட்லயே பண்ணல. ஒரு 4 பால் அடிச்சுட்டு 4 ஷாட் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஆயுஷ் மாத்திரே அவன் நல்லா ஆடிட்டு இருந்தான், அவன் இன்ஜுரி ஆயிட்டான். அவன் அதாவது எப்படின்னா ஆயுஷ் மாத்திரை இருக்கிற ஒரு 4 மேட்ச் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஆடினா 3-4 மேட்ச் ஆடினான். 4 மேட்ச் அதான் அவன் ஆடுற வரைக்கும் பிரெவிஸ் இல்லாம இருந்தது. ஐயோ பிரெவிஸ் இல்லையேன்னு இருந்தது. பிரெவிஸ் வந்த உடனே அவன் காலை பிடிச்சிட்டு போயிட்டான். ஏதாச்சும் ஒரு பக்கம் இன்ஜுரின்னு வந்துட்டு அன்சர்டனிட்டிலேயே இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் எவனை எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க. அது இன்னும் முடியல. கார்த்திக் சர்மாவை இன்னும் வச்சிட்டு இருக்கிறாங்க. வச்சா அவனுக்கு எந்த ரோல் இல்ல, உனக்கு நம்பர் 3 கொடுக்குறேன், அதுதான் ஒரு ரோல். போய் ஒரு மேட்ச் நீ 50 அடிக்கிற, அடுத்த மேட்ச் டக் அவுட் ஆகுது பரவாயில்லன்ட்டு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவனை வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு அவனை ஆட வைக்காம இம்பாக்ட் பிளேயரா வச்சு சர்ஃப்ராஸ் கொண்டு வராங்க. இருக்கிறத வச்சு ஆடி தோத்து போலான்ட்டு இல்லாம சும்மா ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, இப்ப அடுத்து மும்பை ஜெயிச்சா கூட ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது. இப்படிதாண்டா நீங்க போனாரு சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சினாரியோ. நாளைக்கு இந்த மேட்ச்ல மும்பையை ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப் ஹோப் இஸ் ஸ்டில் அலைவ். நாளைக்கு தோத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் ஹோப். ஏன்னா ஜிடி வந்து பிளே ஆஃப் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா ஜிடி 10 பாயிண்ட் போயிட்டாங்க. இப்ப ஜிடிக்கு 5th இருக்காங்கன்னா அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 3 வின்ல தான் இருக்காங்க. அடுத்தது எல்லா டீமுமே வந்து 3 வின்ல தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஜிடிக்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ். பட் ஒரு பிளஸ் என்னன்னா, ஜிடி அடுத்து ஆட போற 6 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து டாப் 4 இருக்க டீம்ஸ் கூட ஆட போறாங்க. சன்ரைசர்ஸ் கூட ஒரு மேட்ச், ஆர்ஆர் கூட ஒரு மேட்ச், பிவிகேஎஸ் கூட ஒரு மேட்ச். அது ஒரு நம்ம பாசிட்டிவ். இதெல்லாம் பார்த்துதான் எப்படியும் ஜிடி அதெல்லாம் தோத்துருவாங்க, நம்ம இதெல்லாம் ஜெயிச்சா சிஎஸ்கே உள்ள குவாலிஃபை ஆகுது நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, மீம்ல சொல்ற மாதிரி மத்த எல்லாம் நடக்கிறது சிஎஸ்கே ஃபேவரா நடக்குது. பட் சிஎஸ்கே ஒழுங்கா விளையாடாதானே ஜெயிக்கும். இல்ல நாம இந்நேரம் இந்த பொசிஷன்ல இருக்கிறதே பெருசு. 6வது பொசிஷன்ல இருக்கிறோம், இவ்வளவு மோசமா ஆடி. அதான் எனக்கு ஒண்ணு புரியல. அப்ப பாத்துக்க, எல்லா டீமும் போட்டி போட்டு மோசம் விளையாடுறாங்க. இப்ப இந்த நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே வந்து 9th பொசிஷன்ல இருந்திருக்கணும் ஜெயிச்சு 3 மேட்சுக்கு. ஆமா, டிஃபரன்ஸ் பிட்வீன் டாப் 2, ஐ மீன் பஞ்சாபும் ஆர்சிபியும் தனியா துண்டா இருக்கிறாங்க. மத்த எல்லா டீமும் குழப்பமா இருந்தது. ராஜஸ்தான் நல்லா தெரிஞ்சாங்க, ஆனா 1-2 மேட்ச் லூஸ் பண்றாங்க. எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் தோத்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல 2 இடமும் தோத்தாங்க. அதுல இருந்து வெகுண்டெழுந்துட்டாங்க. பிரஃபுல் இங்கேவும் அந்த ஹுசைனா 2 பவுலர் எடுத்துட்டாங்க, ஜெயிக்க. நம்ம ப்ரீ ரிவ்யூ பண்ணும்போது உள்ளலயே ஒஸ்ட் பவுலிங் லைனப்னா சன்ரைசர்ஸ் தான் அப்படின்னு பேசணும். அப்படித்தான் ஆடினாங்க. என் தலைவர் ஹர்ஷல் பட்டேலையும் அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் தோத்தாங்க. நம்ம என்ன நினைச்சா பவுலிங் வந்து எப்படியும் மோசமா இருக்கும், பேட்டிங் வந்து 270 280 அடிச்சிருவாங்க நினைச்சோம். அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் பேட்டிங்கே எஸ்ஆர்எச்சுக்கு சொதப்பிருச்சு. ஆமா, கிளேசன் வந்து கிளேசன் பால் ரொம்ப தின்னான். ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே விளையாடுறது இல்ல கிளேசன். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் வந்து ஒழுங்கா வந்து ஒரு பெருசா ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. இப்ப மறுபடியும் முரட்டத்தனமா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா பேட்டிங் கிளிக் ஆயிடுச்சு, பவுலிங் அந்த 2-3 பவுலர்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிளிக் ஆயிடுச்சு. இப்ப சிஎஸ்கே வந்து என்னன்னா, நான் சொன்ன மறுபடியும் பழைய அதே கதை தான் சொல்றேன். இதான் என்னோட இது என்னன்னா, பிரிவிஸை ஒழிச்சு வைக்கிறாங்க. பிரிவிஸை நம்பர் 4 இறக்கி விடு. பவர் பிளேலயே 3 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, பிரிவிஸ் இறக்கி விடு. 2வது
நம்பர் 3 வந்து இவன் வந்து விளையாண்டுருந்தான். யாரு? மாத்ரே விளையாண்டுருந்தான். மாத்ரே வந்து இம்பாக்ட் நல்ல இம்பாக்ட். 5 பாலுக்கு 30, 20 பாலுக்கு ஒரு அந்த மாதிரி நல்ல இம்பாக்ட் கொடுத்துட்டு இருந்தான். அப்ப அந்த இம்பாக்ட ஊரில் பட்டேல்னால கொடுக்க முடியும்னு நம்பினேன் அப்படின்னா அடுத்த 6 மேட்ச் ஊரில் பட்டேலுக்கு இல்ல அப்படின்னா இல்லன்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா கம்முன்னு சர்ஃப்ராஸ்க்கே விட்டுருங்க. 2வது இப்ப 5வது பொசிஷன் வந்து கார்த்திக் சர்மா கொடுக்குறீங்க. நடுவுல 3 மேட்ச் 4 மேட்ச் கொடுக்காம விட்டுட்டு மறுபடியும் கொடுக்குறீங்க. அப்படி அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதையாவது அவனுக்கு நீ தாண்டா இந்த சீசன் ஃபுல்லா விளையாட போற அப்படிங்கிறதாவது கொடுத்துருங்க. ஏன்னா அவனாவது அட்லீஸ்ட் சீசன் போலனாலும் அவனாவது ஒழுங்கா விளையாண்டு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா பிரசாந்த் வீரன் எங்க யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னது அப்புறம் இந்த பினிஷர்ஸே கிடையாது. நான் எல்லா வீடியோலையும் கதறிக்கிட்டே தான் இருக்கேன். சிஎஸ்கே டசன்ட் ஹேவ் பினிஷர்ஸ். இப்ப என்னடானா தோனி இருந்தா கூட பரவாயில்ல, கடைசி 2 ஓவர் 6 அடிக்க இருக்காது. 2000 குத்த சொன்னாலும் அந்த 2 சிக்ஸர்னால 2 சிக்ஸர் 20வது ஓவர்ல அடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற நிலைமையில வந்து நின்று இருக்கோம். மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் பேட்டிங் ரன் வராது அப்படின்னு தோணுச்சு. பெங்களூர் பர்ஃபெக்டா யூஸ் பண்றாங்க. 2 டைம் வெங்கடேசர் எடுத்துட்டு வந்தாங்க. 2 டைமே வந்து ரொம்ப பேட்டிங் ஸ்ட்ரகிள்ஸா இருக்கும்போது எடுத்துட்டு வந்தாங்க. அடிச்சானோ அடிக்கலையோ ஒரு மேட்ச் அடிச்சான். பட் அந்த மாதிரி டைம்ல பேட்ஸ்மேனை கொண்டு வரலாம். அப்புறம் போன மேட்ச் புரியல ஏதோ சொல்ல வந்த. இல்ல நம்மளுமே அதை கரெக்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. இம்பாக்ட் போன இயர் வரைக்குமே கரெக்டா தான். அதான் போன இயர் நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த சீசனுமே என்னன்னா போன மேட்ச் வந்து அகில் ஹுசைன் தான் இம்பாக்ட் ஆகும்னா இவங்க எல்லாம் பிளேயிங் 11 இருந்தாங்க. ஏன் போன மேட்ச் திடீர்னு அகில் ஹுசைன் உள்ள கொண்டு வந்து என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஒருவேளை அந்த இம்பாக்ட் வேஸ்ட் ஆகும்போது அந்த பவுலர் எடுக்க முடியாம போயிருச்சுன்னா அகில் ஹுசைன் பிளேயிங் 11ல ஆட முடியாம போயிருன்னு நினைச்சிருப்பாங்க. பட் பாத்தீங்கன்னா அகில் ஹுசைன் வெளியே போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒண்ணுமே கிடைக்கல. ஸ்பின் பவுலர்ஸ்க்கு எதுவும் கிடைச்ச மாதிரியே தெரியலையே. அதுதான் சரி. அதுவும் லாஜிக் கரெக்ட், வெரி வெல். அகில் ஹுசைன் நீ பிளே பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரேன்னா பேக் எண்ட் ஆஃப் இருக்கிற பேட்டர் தானே நீ சப் பண்ணணும். உனக்கு டாப்ல வரணும் வர பேட்டரே நீ வந்துட்டு சப் பண்ற அப்படிங்கிறனா அப்புறம் அவனை எதுக்கு பிளேயிங் லெவல்ல இருக்குது இல்ல அந்த அளவுக்கு பிரிவிஸ் எல்லாம் ஆடுவான். அந்த நிலைமையில கொண்டு போய் விட்டாலும் பிரிவிஸ் ஆடுவான். ஆட மாட்டான். அவன் வந்து கடைசி 20 பால் பிடிக்கிற பிளேயர்னா பரவாயில்ல. பிரிவிஸ் எல்லாம் ஆடி இருக்கான். சவுத் ஆப்பிரிக்காங்க ஆடி இருக்கான். இதுக்கு ஆடி இருக்கான். அவன் எல்லாம் 4ல விடாம இந்த மேட்ச் மட்டும் இல்லடா, இந்த பிரிவிஸ் ஆன 4 மேட்ச்லயுமே பிரிவிஸ் எனக்கு கேட்டா என் தலைவர் சிவம் துபாவியே அப்படிதான் ஆடணும். ஏர்லி விக்கெட் போச்சுன்னா அந்த காலம் பத்ரிநாத் மாதிரி தான் அவர் பினிஷர்ல இல்ல. ஸ்லாட்ல போட்டா நல்லா சுத்துவாரு. விக்கெட் விட மாட்டேங்கிறான்ல. தூபேட் அந்த ஒரு நாக்கு வந்திருக்கு. இன்டர்நேஷனல் போய் விளையாண்டதுனால விக்கெட் ஈஸியா விட மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் தூபே வந்தா ஸ்பின்னே கொடுக்க மாட்டானுங்க. ஐயோ கொல்றானுங்க. ஸ்பின் பவுலிங்கே போட மாட்டானுங்க தூபேக்கு. பரவாயில்ல, அதான் எடுத்துட்டு வந்துருங்க. அதுவே நல்லது தானே. 3 விக்கெட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒழிச்சு வச்சு அவர் டெத் அவர் எப்படி நீ எந்த கோணத்தை பினிஷரா பாக்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் பினிஷருங்கிறாங்க, கடைசி 8வது எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நமக்கு சரி, நம்ம இருக்கிற பேட்டிங் யூனிட்டுக்கு அது சரிப்பட்டு வராது. ஏதோ அந்த எல்லா மேட்சும் வந்து ஃபர்ஸ்ட் 15 ஓவர் நல்லா ஆடி கொடுத்ததுனால கடைசி 5 ஓவர் மோசமா ஆடினது தெரியாம போயிருச்சு. ஃபர்ஸ்ட் 15 ஓவரே வந்து 150 160 அடிச்சதுனால 200 எப்படியும் கிராஸ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த பினிஷிங் பண்ற பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. சஞ்சு பாத்தீங்கன்னா 3 மேட்ச் 2 100, ஒரு மேட்ச் 48. அந்த 3 மேட்ச் சிஎஸ்கே வின்னு. மத்த எல்லா மேட்சும் தோத்துச்சு. ஆனா எல்லா மேட்சும் சஞ்சு சாம்சன் ஆடி பினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா சஞ்சு. 2 மேட்ச் 20 ஓவர் ஆடினா. ஆமா, பேட்டிங் ஆடுறே இழுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஒரு குட் சைன் என்னன்னா ருத்ராஜ் இந்த ரன்ஸ். ருத்ராஜுக்கு பேட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொடூரமா இருந்தது. பவர் பிளேடா அந்த ஃபீல்டருக்கு தலைக்கு மேல தட்டி இருந்தேன்னா போயிருக்குண்டா அப்படின்னா கரெக்டா அந்த மேட்ச் கிளியரா தெரிஞ்சது இல்ல. ரபாடாவும் சிராஜும் போடுறாங்கன்னா ஃபீல்டர்ஸ் பின்னாடி வச்சுட்டு ஷார்ட் லென்த் பவுன்சர் தான் போடுறாங்க. ஃபுல் லென்த் நான் போடவே இல்லை, ஆஃபரே பண்ணல. கரெக்டா ஃபீல்டுக்கு போடுறாங்க. ருத்ராஜும் வந்துட்டு ஷார்ட்ஸ்க்கு போடவே இல்லை. விக்கெட் போயிடுச்சு, 3 விக்கெட் போயிடுச்சு. அதனால ஷார்ட்ஸ்க்கு போல அப்படியே ஷட் பண்ணாங்க பவர் பிளே. அது அப்படி நம்ம சைடு அந்த பிரஷர் எப்படி கேஸ்கேட் ஆகுதுன்னா நம்ம சைடு வரும்போது ஓவர்டனும் இவனும் போட்டாங்கல்ல சிமர்ஜித், அதே மாதிரிதான் பேக்ல வச்சுட்டு 3 பால் போடுறாங்க. பேக் ஆஃப் லென்த் நல்லா போடுறாங்க. அந்த 4வது பால் விக்கெட் தேடி ஃபுல்லா போடுறாங்க. விக்கெட் தேடி காலுக்கு போடுறாங்க, ஃபுல்லா போடுறாங்க. அது ஈஸியா அடிச்சிடுறாங்க. சோ 150 உனக்கு விக்கெட் வேணும்னா அந்த மாதிரி ஏதாச்சும் நீ பண்ணணும், கிருத்தனமா ஏதாச்சும் பண்ணணும். அப்ப வந்து ரன் போயிருது.
அந்த அப்படியே அந்த சினாரி அப்படியே தெரிஞ்சது. சிமர்ஜித் நல்லா போட்டான். சிமர்ஜித்தா இல்ல வேறு சிங்கு இன்னொரு சிங்கு. ஐயா சிங்கு பேருடா குர்ஜப்னீத் சிங். சிமர்ஜித் இருந்து அதே குர்ஜப்னீத் நல்லா போட்டான். பேக் ஆஃப்ல இருந்து வந்துச்சு, நல்லா தான் போட்டுட்டு இருந்தான் பட்லருக்கு. ஒரு பால் கரெக்டா ஃபுல்லா வச்சிருவான். அந்த விக்கெட்டை தேடி பால் கரெக்டா தெரியுது. ஓவர் டைம் வந்து அதே மாதிரிதான், விக்கெட்டை தேடி பால் போடுறான், ஃபுல்லா போடுறான், ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா போடுறான், ரன் போயிருது. அப்படிதான் போச்சு அந்த மேட்ச். அவனுங்க வந்துட்டு ஏர்லியா விக்கெட் எடுத்தானுங்க, பிரஷரை போட்டானுங்க, ரன் கர்டல் பண்ணானுங்க, வந்தாங்க டீசென்டா. சாய் சுதர்ஷன்லாம் சும்மா ஏதோ உட்கார்ந்து பொறிகள்ல சாப்பிடுற மாதிரி ரன் அடிச்சான். பொலாடுக்கு எப்படி சிஎஸ்கே மஞ்ச சொக்காவை கண்டா வெறியேறிடுமோ அந்த மாதிரி சாய் சுதர்ஷனுக்கு மஞ்ச சொக்காவை கண்டா வேற மூடு போயிடும். ஒரு ட்ரபிளுமே இல்ல. அந்த ஒரு பிரெவிஸோட அந்த ஒரு கேட்ச் போச்சுல லைன்ல, அது மட்டும்தான் வந்துட்டு அவுட் ஆயிருக்க வேண்டிய சிச்சுவேஷன். மத்ததெல்லாம் கிளீனா அடிக்கிறான். சிங்கிள் போற, அதாவது லாங்க கடிச்சு சிங்கிள் ஜாக் போறான்னா அவங்க சாம்சங் பால் வர வரைக்கும் பாதி கிரவுண்ட் தான் இருக்கிறான், நடந்துட்டு தான் இருக்கிறான். அவ்வளவு கூலா இருந்தான் அந்த சேஸ்ல. மத்த நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஆக்டிவ், அந்த ஒரு அட்ரினலின் பம்ப்ல இருந்தாங்க. அவன் சூப்பர் கூலா இருந்தான், ஈஸியா ஆடினா, அழகா ஜெயிச்சு கொடுத்து போயிட்டான் சாய் சுதர்ஷன். அதான் இப்ப பார்த்தா மறுபடியும் சிஎஸ்கே பவுலிங் தான் டிபெண்டா இருக்கு. இது நல்லா இருக்க மாதிரி தோணுது. நல்லா இருக்கா சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் பவுலிங் இருக்கு. அத பவுலிங் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது. ஏதோ ஓபனிங் நல்லா போடுறாங்க, வருது இல்லையோ. முகேஷ் சௌத்ரி ஆட் பண்ணிட்டாங்க போது, முகேஷ், அன்சுல், குர்ஜப்னீத், ஓவர்டன், 2 ஸ்பின்னர்ஸ், டீசன்ட் பவுலிங். இப்போ பேட்டிங் என்னன்னா, அந்த 3 அடிச்சு கொடுத்துருந்த ஆயுஷ் மாத்திர இடத்த வந்து யாராவது ஒருத்தர் வச்சு அவன் அடிச்சாங்க அடிக்கலன்னு விட்டுட்டு பிரிவிஸை 4 கொண்டு வரணும். பிரிவிஸை 4 கொண்டு வந்தாதான் ரன் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, சப்போஸ் அப்படி பிரெவிஸ் போயிட்டா, இல்ல உனக்கு பிரெவிஸ் ஹைட் பண்ணணும்னா நீ தூபே எடுத்துட்டு வா. அந்த 10th 11th ஓவர்ல காம்பினேஷன் கிடைக்கும். உன வந்துட்டு எனக்கு டெத்ல வந்துட்டு தூபே வந்துட்டு ஒரு வைடியாக்கர் போட்டாலோ, ஃபுல்லர் லென்த் பாலுமே கொஞ்சம் ரூம் கொடுக்காம, எலிவேஷன் கொடுக்காம போட்டாலும் அவன் அடிக்க மாட்டான். ஏன்னா அவன் பேட் ஸ்விங்கே அப்படிதான் இருக்கும், கீழ இருந்து இப்படி லிஃப்ட் பண்ற மாதிரிலாம் இருக்காது, அப்படிதான் அடிப்பான். அதனால அவனுக்கு அவன் ஸ்விங்குக்கு ஏத்த மாதிரி அவங்க போட்டு நிறுத்துறாங்க. டெத்ல அழகா நிறுத்திடுறாங்க, தூபேவை அவுட் ஆயிடுறான். அதுக்கு மேல போறது இல்ல. அந்த ஆர்க்ல போட்டாதான் அவன் வெளியில தூக்கி போடுறான். அதனால தூபே வந்துட்டு மிடில் இருக்குன்னா இன்னும் நல்ல யூஸா இருக்கும். ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. தூபேவை பின்னாடி வச்சுக்கிறாங்க. சஞ்சிக்கு மட்டும்தான் குத்து சொல்றது இல்ல இந்த பிளேயிங்ல வந்து. ஆமா ஆமா, அவங்க ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷனை வந்து தாண்டி வந்து அவங்கள டெலிவர் பண்றாங்க. ரெண்டாவது சாம்சங் ட்ரேடுக்கு அவ்வளவு குதிச்சானுங்க இந்த சோசியல் மீடியா, இந்த இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம். அப்படியே இந்த வட சென்னை மீன் ஜனங்க எல்லாம் தாங்காது அப்படின்னு. சாம்சனும் இல்ல, ஜடேஜா வராரு, உனக்கு ஒரு 30 பால் 40 அடிக்கிறாரு, எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. சாம்சங் ட்ரேட் எல்லாம் தப்பு கிடையாது. அப்ப இப்ப மெச்சூர் ஆயிட்டா சாம்சங், அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் மெச்சூரிட்டியும் காமிக்கிறான். அந்த வேர்ல்டு கப்ல அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல இருந்து அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. நல்லா ஓகே, விக்கெட்டுக்கு வேல்யூ போடுறாங்க சாம்சங். வேர்ல்டு கப்ல 3 நாக்கு 5 நாக்குமே மொரட்டு நாக்கு, கேரிடு டீமா கேரிட். அப்புறம் இந்தியாவுக்கு முடி பின்னாடி பேட்டர்ஸ் வர்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம நின்று ஆடணும்னு அவசியம் கிடையாது, விக்கெட் விட்டுட்டான். இங்க நம்ம போயிட்டோம்னா பின்னாடி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறதுனால வேற வழி இல்லாம நிக்கிறான். இல்லைன்னா வேற ஏதாவது பின்னாடி அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருந்ததுன்னா கண்டிப்பா சாம்சங் எல்லாம் 20 ஓவர் 2 மேட்ச் இருக்க மாட்டான். ஆமா, ஒரு 20 பால் 40 அப்படி டக்குன்னு அடிச்சுட்டு போற ஆளு. சரி, ஓகே. 2 டிபார்ட்மெண்ட்டுமே ஏதோ ஒன்று பண்ணணும், பார்ப்போம். மும்பை நாளைக்கு பங்காளியோட விளையாடுற மேட்ச்ல நாளைக்கு தெரிஞ்சிடும் சிஎஸ்கே வந்து இனி வந்து பிளே ஆஃப் கண்டக்ஷன்ல இருக்காங்களா இல்லையான்ட்டு. அவங்க வந்துட்டு அவங்க கேப்டனை குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு நல்லது. அவங்க கேப்டனையும் சாக் பண்ணிடலாம். அவங்க ஜெயிச்சு எதுக்கு தேவையில்லாம டோர்னமெண்ட் வந்துட்டு, தேவையில்லாம அந்த 2 பாயிண்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்களாச்சும் ஜாலியா இருக்கிறோம். பாப்போம். கேப்டனுக்கு முடிஞ்ச சிஎஸ்கே ட்ரேட் பண்ணி விட்டீங்கன்னா சந்தோஷம். நாங்களாம் 10 வருஷம் கனவு காண்டுட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு ரோஹித் சர்மா கையில கேப்டன்சி கொடுத்துடணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்.
அவனை நல்லா டம்ப் பண்ணி ஒரு கம்மி ரேட்ல எங்களுக்கு தள்ளி விட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர். இல்ல 5 கோடி இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, தங்கத்தை தங்கடப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருஷத்துக்கெல்லாம் தாங்குவா ஹர்திக் பாண்டியா. எனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. ஐ மீன் ஓகே கேப்டன்சி பிரச்சனை, ஆனா இப்ப இந்த டீம் வந்துட்டு இவ்வளவு மோசமா செய்யற டீமா? ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் இவ்வளவு மோசமா ஃபெயில் ஆகுற அளவுக்கு அந்த டீம் இருக்குமா? அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ பூம்ராவே எல்லா மேட்சும் ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பூம்ரா வந்து வந்திருக்கான், அதனால பூம்ரா யாரோ ஒருத்தர் பண்ணிடுவாங்க. எப்பவுமே மும்பை இந்தியன்ஸுக்கு பூம்ரா போடுவான்னு நினைச்சா அந்த மேட்ச் பூம்ரா கிடையாது, வேற யாரோ ஒருத்தர்கிட்ட. ஆர்சிபி இஸ் கோயிங் டு வின். ஆமா ப்ரோ, ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. என்னடா பேசுமா எல்லா மற்ற டீமை பத்தியும் பேசி இது பண்ணிடுவோம். சரி, மும்பை முடிச்சுட்டு அடுத்து ஆர்சிபி போயிடலாம். மும்பை முடிச்சுட்டு ஆர்சிபி போய்க்கலாம். மேபி நம்ம வந்துட்டு அந்த எட்ஜ் கொடுத்தது காரணமே இந்தியன் ரெகுலர்ஸ் இருக்காங்க, அப்புறம் 4 பேர் இருக்காங்க இந்தியன் ரெகுலர்ஸ். அப்புறம் ஆடுறவங்களும் வந்துட்டு அவங்க நேஷன், மேபி சாட்னர், ரிக்கில்டன் எல்லாம் அவங்க நேஷனுக்கு ரெகுலர்ஸ். அவங்க எல்லாருமே வந்துட்டு ஆனா நிறைய டோர்னமெண்ட் ஆடி வேர்ல்டு கப் ஆடி ஒரு மாதிரி ட்ரைண்டா வந்திருக்காங்களோ இந்த ஐபிஎல்ல. அது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா பும்ரா பழைய மாதிரி அந்த 140+ போடுறது இல்ல, ஸ்கை அதே ஃபார்ம்ல இல்ல. திலக்கும் வந்துட்டு ஒரு செஞ்சுரி அடிச்சா அதை தாண்டி பெருசா இம்பாக்ட் இல்ல. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேசியிருக்கணும், சாம்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோ. சாம்பியன்ஸ் செகண்ட் டைம் சாம்பியன்ஸ், அதனால செகண்ட் டைம் சாம்பியன்ஸ் செகண்ட் டைம் பேசலாங்க. விட்டோம் ப்ரோ. இருங்க, கப் கவுண்ட் வைஸ் போய்க்கலாம். அப்ப பார்த்தா கடைசியில தானே வருவாங்க ஆர்சிபி, அப்ப பேசிக்கலாம். எல்லாம் இல்லடா, நீ ஏன்டா அப்படி பண்ற? 2 டீம் இருக்கு இன்னும், 8th வருவாங்க ஆர்சிபி. சரி ஓகே. ஏன்னா பூம்ரா விடு, பூம்ராவே அஸ்வினி குமார்லாம் திடீர்னு நல்லா போடுவான். அப்புறம் அல்லா கசன்பர் நல்லா தான்டா போட்டான், எல்லா மேட்சுமே அல்லா கசன்பர் நல்லா தான் போட்டான். நல்லா போடுறான், மீன் விக்கெட் எடுக்கிறான். ஆனா பும்ரா கூட டைம் போட்டு பும்ராக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பவுலர் இல்ல அவங்களுக்கு. பும்ரா எப்பவுமே வர்றானா அந்த ஷட் டவுன் ஓவர் போட்டே ஆகணும். அவன் ஓவர்ல 7 ரன் மேல கொடுக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வரான். ஈவன் இன் பவர் பிளே, டெத் எப்பவுமே முதல்ல அப்படிதான் வருவான். ஆனா கூட ஒரு பவுலர் இருப்பாங்க, அந்த பவுலர் அதே வேலை தான் பார்ப்பாங்க. சோ பும்ராக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கும், ஒரு ஸ்லோவர் பால். போல்ட் வந்து பழைய போல்ட் இல்ல, அதான் ப்ராப்ளம். பழைய போல்ட் இல்ல. After 4 years, RCB win consecutive 4 IPLs. 4 தெரியல ப்ரோ, 2 வேணா தொடர்ந்து 2 வேணா ஜெயிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆக்ஷன்ல டீம் உடைச்சிருவாங்க. ஆக்ஷன் ஆமா, அடுத்த வருஷம் 3 வேணா ஜெயிக்கலாம், 4 ஜெயிக்க முடியாது. ஆக்ஷன்ல தான் இருக்கு. சரி, இது எம்ஐல இருந்து டிவியேட் ஆகனா என்னது பார்த்தோம். பேட்டிங் சொன்னாப்ல, சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல இல்ல, ரோஹித் சர்மாக்கு இன்ஜூர்டு, ரிக்கல்டன் தான் ஆக்சுவலா நான் குண்டன் டிகாக் தான் பிளேயிங் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா ரிக்கல்டன் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சில மேட்ச் அடிக்கிறாங்க. பேட்டிங்கா நான் சில திலக், ரோஹித் சர்மா திலக் வர்மா கிட்ட அனிமேட்டடா பேசுன மாதிரி பவுலர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அனிமேட்டடா பேசுனா நல்லா இருக்கும். இது ஹர்திக் பாண்டியா அவர் கண்ணாடியை பார்த்துட்டு போல அனிமேட்டடா பேசுமே. நம்ம மேட்ச்ல நமக்கு ரன் கொடுத்தது யாரு? அவர்தான் வந்தாரு, பார்த்தா அவுட் ஆயிட்டாரு. சிஎஸ்கே மேட்ச் சிஎஸ்கே மேட்ச்ல பவர் பிளேல தான் நம்ம ஜெயிச்சோம். 2023 2023ல சிஎஸ்கேல கப் அடிச்சது. அவங்க ஆர்சிபி 7 மேட்ச் ஜெயிச்சாங்களா? 2024 ஆமா 6 கன்சிக்யூட்டிவ்ஸ். ஆமா இது என்னடா சொல்ல மறந்துட்டேன். அவன் ஹர்திக் பாண்டியா, அவன் கண்ணாடியை பார்த்து அவன் பேசிக்கலாம். ஆமாண்டா, அவன் வந்து போன மேட்ச் தான் ஏதோ கொஞ்சம் பவுலிங்கும் பேட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணான். போன மேட்ச் இதா இல்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே 243 முடி சூப்பர் ஜெயிச்சிருவானுன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா என்னடா பவுலிங் என்னாச்சு, சாந்தனர் வந்து இதை இன்ஜுரி ஆயிட்டு போயிட்டான். வேற யாரு, கசன்பர், போல்ட் மறுபடியும் கொண்டு வந்தாங்க 2-3 மேட்ச் உட்கார வச்சுட்டு. வேற யாரு பவுலர்ஸ், அஸ்வினி குமார், கிறிஸ் பகத் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பையன் நான் பார்க்க நல்லா இருந்தால சிஎஸ்கே மேட்ச்ல அவன்
ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு ரொம்ப பயப்படாம போட்டான். எனக்கு தெரிஞ்சு பால்ல வந்துட்டு 3 டாட்டுமே நல்ல பால். அந்த ஐ மீன் ஆஸ் early as அவன் நல்லா தான் போட்டாங்க. பார்த்தா 18 ரன் குத்த மாதிரி இருந்தாலுமே அவன் நல்லா தான் போட்டான் அந்த ஓவர். எனக்கு அந்த பையனுக்கு வந்து அடிக்காத மும்பையோட லீடிங் ஓரளவுக்கு எப்படி ஒரு சீசன் ஆகாஷ் மத்வால் வந்தான், போன சீசன் அஸ்வினி வந்தான், அந்த மாதிரி மேபி நெக்ஸ்ட் சீசன் அந்த பரத் அந்த அவன் கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2-3 வருஷம் வந்து டெட் பவுலரா இருந்திருக்கான் போல. அவன் மும்பை இந்தியன்ஸ் ஏதோ ஒரு வகை யாரா சின்ன பையன் பேரே கேள்விப்படலாமோ, ஆனா யாரோ ஒருத்தர் எடுத்து செதுக்கிடுவாங்க. அவனுங்க வந்துட்டு நம்மளோட துரந்தர் 2 பேரு தூல் தாக்கூர் சஹரி நம்பி நிறைய மேட்ச் தோத்து போயிட்டாங்க. அத வச்சு ஒரு வீடியோ போடலாம் நினைச்சேன். தலா தெரிசினுமா இல்ல ப்ரோ, நாளைக்கு தலா தெரிசனம் இல்ல, நாளைக்கு தோக்கறத ஜெயிக்கிறமா தோக்கறதுங்கிறத வச்சுதான் தல தரிசனம் இருக்குது. இருக்குமா அப்படிங்கறதே டவுட். தோத்துட்டோம்னா தல தரிசனம் இருக்கு, ஜெயிச்சோம்னா நிக்கலாஸ் பூரான் எனக்கு வேணாம். இதே போன வருஷம் கேட்டிருந்தா அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கிட்டு இருப்பேன். நிக்கிப்பி எனக்கு வேணாம். நமக்கு இந்தியன் பிளேயர்ஸ் வேணும் ப்ரோ. மும்பையிலே தோக்குறாங்க. மும்பையில் 4 மேட்ச் 4 தோத்துட்டாங்க நினைக்கிறேன். மும்பை அவங்க வான்கடையிலேயே. ஆமா, ஸ்பென்சர் ஜான்சன் இது வருவாரா நமக்கு உள்ள? அவன் வந்தா என்ன வளரா என்னடா, 8 மேட்ச் என்ன மயிறு மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. 8 மேட்ச் ஆடாதவன எவனாவது ஒருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் எடுப்பானடா? இப்படிதான். அதுக்கு நேரத்துல சிஎஸ் வால்ல வச்சுட்டு போயிருக்கலாம்டா. எங்க இருந்தா பிடிக்கிறாங்க? ஓ சாமி, யார் அந்த திங்க் டேங்க்னு எனக்கும் தெரியல. நிறைய பூல் இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு டெத் பவுலரா இருந்தா கூட பரவாயில்ல, பேக் ஆஃப் த டோர்னமெண்ட் அவன் வந்து ஒரு நியூ பால் போடுறவன் தானே, டெத் போடுவான், ஆனா நல்லா போட மாட்டானே. சரி என்னவோ, மும்பைக்கு வந்து ரெண்டுமே பேட்டிங் கூட ஓகே. ஆனா சில மேட்ச் பேட்டிங் ஓகேன்னு நினைக்கிறேன், அந்த மேட்ச் ஒழுங்கா சொதப்பிடுறாங்க. சிஎஸ்கே கூட ஒரு ஹியூமிலியேட்டிங் டிஃபீட். போன மேட்ச் பார்த்தா 243 அடிச்சாங்க, ஆனா பவுலிங்ல எதுவும் பண்ண முடியல. ஏதோ ரெண்டுமே கிளிக் ஆக மாட்டேங்குதுடா. ரெண்டுமே கிளிக் ஆனது அந்த ஒரு மேட்ச் தான், ஜிடி மேட்ச் மட்டும்தான். கேகேஆர் மேட்ச் கூட ஒத்துக்கலாம், அது ஃபர்ஸ்ட் மேட்ச். ரெண்டுமே வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. தலா வருவாரா? நாளைக்கு தோத்துட்டா கண்டிப்பா தலா விளையாடுவார் ப்ரோ. அதுக்கப்புறம் தலா தரிசனம் தான் இந்த சீசன் ஃபுல்லா. இல்ல ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த காம்பினேஷனை பிரேக் பண்ணிட்டு தலை வர அளவுக்கு அவரு வந்துட்டு அவ்வளவு பிரைம் பேட்ஸ்மேனா இப்ப ஆட போறது இல்ல. ஏன்னா ஒரு 4 பால் 5 பால் தான் ஆடுவாரு. அன்லெஸ் சிஎஸ்கே வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போகுது அப்படின்னு 100% தெரிஞ்சா கண்டிப்பா தோனி விளையாடுவாரு. பட் இல்லன்னா விளையாட வாய்ப்பு இல்ல. அப்புறம் மும்பை வந்து என்ன பேட்டிங், ரோஹிட்டும் 2 மேட்ச் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2 மேட்ச் விளையாடலங்கும் போது 10 மேட்ச் ஆயிருந்தா. இல்ல ரோஹித் இருந்தாலுமே ஜெயிச்சுட்டா இருந்தாங்க, அது ஒண்ணு மேட்டர் இருக்குல்ல. இல்ல இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, நமந்தீர் வந்து பினிஷிங் ஆடிட்டு இருந்தவன டாப் 3ல போடுறாங்க. நமந்தீர் வந்து பவர் பிளேல அவுட் ஆயிடுறான். அப்புறம் அந்த இன்னொரு பையன் எடுத்து வந்தாங்களா, அவன் நல்லா விளையாடுவான்டா. சிஎஸ்கே கூட விளையாண்டா ரன் அடிக்கல, விளையாடுறதெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. நல்லா தான் போடுவான், நல்லா தான் விளையாண்டான். இப்ப மேபி இப்ப இல்ல, பட் ஃபியூச்சர்ல மேபி ஓரளவு விளையாட வாய்ப்பு இருக்கு. நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்றாங்களோ அவங்க. ஓப்பனிங் பாரு, ரோஹித், ரிக்கில்டன், ரோஹித், டீகாக்கு, ரோஹித், அப்புறம் அந்த பையன் டீகாக்கு ஒரு மேட்ச். இப்ப வந்துட்டு ராபின் வின்ஸ கொண்டு வந்திருக்காங்க போல. நிறைய பேர் இருக்கிறதுனாலே அது ஒரு கன்ஃபியூஸ், ஒரு ஸ்கோர் செட் ஆக கூட மாட்டேங்குதோ. மும்பை இந்தியன்ஸோட கோர் பிளேயர்ஸ் தான் யார், ஒரு 4-5 பிளேயர் கோர் பிளேயர் தான் யாரு தான் இருக்காங்க. பவுலிங்குமே பாரு, அவனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த சர்துல் தாக்கூருக்கு அதுக்கப்புறம் அவனும் இன் அண்ட் அவுட் ஆஃப் த சைடு தான் இருக்கான். அதுக்கப்புறம் பண்ண சம்பவம் அப்படி ஆயிப்போச்சு. நேத்து இம்பாக்டா கொண்டு வந்து ஒரு பால் கூட போடலடா. இல்ல இம்பாக்ட் பிளேயரை நம்ம தான் கேவலமா யூஸ் பண்றோம் அப்படின்னு வருத்தத்துல இருந்தேன். அர்ஷத் கான் சொல்ற மாதிரி நம்மளை விட ஒரு மட்டி அந்த மாதிரி இருக்காங்க. உலகத்திலேயே நான் தான் 1 நம்பர் என்ன விட ஒருத்தர் கண்ணு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கு. தூள் தாக்கிட்டு வந்துட்டீங்க, நான் ஓவர் கொடுக்கலன்னா அது கொடுக்கல, அடப்பாவீங்களா அப்படி ஆகி போச்சு. தலைவன் ஃபுல் டாஸ் போட்டாலும் விக்கெட் எடுத்து கொடுப்பான், லோ ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பான். தாக்கூர் இப்ப சஹாரி கொடுக்க மாட்டாங்க. என்னடா சஹாரி 3 வருஷம் அவனை வச்சுக்கிட்டு இன்ஜுரினால எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? இன்ஜுரி இல்லாம இருக்கான், அவனுக்கு இப்ப கொடுக்க மாட்டானுங்க. அவர் தான் பவர் பிளேல 20 ரன் குறையாம கொடுத்தாரு.
என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கதான் அவங்க ஸ்லிப் ஆயிட்டாங்க மும்பை. இந்த 2 பிளேயரை நம்பி மத்த பவுலிங் கோரை வந்துட்டு பில்ட் பண்ணாம, ஃபாரின் கோரோ ஒன்னு யோசிக்காம, போல்ட் வாஷ்ட் அவுட் பிளேயரு. ராஜஸ்தான் பாரு, போல்ட் பீக்ல இருக்கும்போது அவன் எடுத்துக்கிட்டாங்க. ஆர்ச்சர் வந்துட்டு அப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தான். போல்ட் வாஷ்ட் அவுட் அவனை கழட்டி விட்டு ஆர்ச்சர் நல்லா பீக் ஆனா அவனை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. நல்லா போறோம்டா சாமி. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல தூக்கிடுறான். ஆமா. மை சிஎஸ்கே பிளேயர் 2028 2028 போது ஆக்ஷன் வந்துரும் ப்ரோ. சஞ்சு சாம்சன், சஹில். யாரா அது? சஹில் பிரகாஷ். மேபி மாத்ரேக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட்னாங்க. ஹாய் ப்ரோ, ஹாய் பரத் பரசுராமன் ப்ரோ. ராபின் மின்ஸ், பிரசாந்த் கிங்ரு, பிரசாந்த் எல்லாம் யங் செட்டப்பா பண்ணிருக்காரு. அதெல்லாம் ஓகே. அந்த சஹில் சஹில் பராக் யாருன்னு எனக்கு தெரியல ப்ரோ. நோவே இந்த மாதிரி எல்லாம் எடுக்க மாட்டாங்க. நோ சான்ஸ். ருத்ராஜ் எல்லாம் அந்த அளவுக்கு அனுப்பி விடுற பிரான்சைசிங் கிடையாது. ருத்ராஜ் அந்த மாதிரி எல்லாம் பிளேயர் கிடையாது. ஓகே, ருத்ராஜ் விட மாட்டாங்க. சரி, ஓகே. நம்ம சிஎஸ்கே முடிச்சிட்டோம். மும்பைக்கு ஒரு பவுலிங் ப்ராப்ளம். இப்ப மிச்சலாவது பாத்தீங்கன்னா, மிச்சில் சாந்தர் இருந்த மேட்ச் ஓரளவு கண்ட்ரோல் கொடுத்துட்டு இருந்தான். இப்ப இல்லாம மகாராஜ் எடுக்கிறாங்க. மகாராஜ் வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஆக்சுவலா வில் ஜாக்ஸ் வந்து இன்ஜூர்ட் ஆக மாட்டான். எனக்கு தெரியாது. ஏன் விளாட்ல நினைச்சிட்டு இருந்தேன். மேபி வில் ஜாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மேபி அவன் ஏதாவது சின்ன டிஃபரன்ஸ் பண்ணலாம்டா வித் பேட் அண்ட் பவுல். பண்ணலாம். அகைன் யாருக்கு பதில் எடுத்துட்டு வருவாங்க? ஒரு காம்பினேஷனே செட் ஆகாம, இப்ப நமக்கு கூட இன்ஜுரினாலதான் பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு காம்பினேஷனே செட் ஆகல. அதிக காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ரீல்ஸ் கூட பார்த்தேன். 20-22 பிளேயர் என்னமோ யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. இத்தனைக்கு எல்லாமே அப்ப நாளைக்கு இவங்களுக்கு இதுதான். நாளைக்கு சிஎஸ்கே மேட்சோட ரிசல்ட்டை பொறுத்து இவங்களோட பிளே ஆஃப் சினாரியோவும் நாளைக்கு முடிவாயிரும். ஃபர்தர் பிளே ஆஃப் போற வாய்ப்பு இருக்கா மும்பைக்கு, இல்ல வாய்ப்பு இல்லையான்னு இதுவும் சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல தெரிஞ்சிடும். இந்த இதுல சொல்ற மாதிரி ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளி அப்படின்ற மாதிரி மும்பை ஃபர்ஸ்ட், சிஎஸ்கே 2, சிஎஸ்கே 1. காரணம் கல்பிரிட் வந்து 19 போட்டி போட்டு வின்னிங் கேப்டன். அவங்க அமைதியா இருக்கிறாரு. ஸ்கை அடிச்சான்னா அங்க பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஓகே. டுடே மேட்ச் யாருன்னே தெரியல ப்ரோ. நம்ம பார்க்கவே இல்ல. இன்னைக்கு டெல்லி அண்ட் ராஜஸ்தான். டெல்லி ஜெயிக்கிட்டு அப்பதான் கவர்மெண்ட் ஓபனா இருக்கும். டெல்லி ஜெயிச்சிடா, டெல்லி தோக்கணும்டா. அப்பதான்டா சிஎஸ்கேக்கு நல்லது. இல்ல அப்படின்னா டாப் 3 சீல்டு மொத்தமா ஓபன் ஆகட்டும். ராஜஸ்தானே இழுத்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே. அந்த அடுத்தவன் ஜெயிக்கிறானா? சஹில் பராக் தெரியல ப்ரோ. சீரியஸா உண்மையா தெரியல சஹில் பராக் யாருன்னு. சஹில் அரோரானா எஸ்ஆர்ஹெச்க்கு விளையாடுறான். யாரு சஹில் பராக்? ஒருவேளை இவனா இருப்பானோ? இந்த டெல்லிக்கு ஓப்பனிங் எனக்கு நான் ஒரு தம்பி லெஃப்ட் ஹேண்டர் ஃபர்ஸ்ட் பால் இன்ச்சிங் இல்ல போல்ட் ஆனானோ அவனா இருக்கும். மேபி தெரியல, பாப்போம். அடுத்து நியூ ஏஜ் கடப்பாறைக்கு போலாமா? நியூ ஏஜ் கடப்பாறை. ஓகே. இந்தியன்ஸ் பேஜ்ல போய் கேட்கலாம் ப்ரோ. நம்ம கேட்ட என்ன பிரயோஜனம்? 2 மேட்ச் விளையாட மாட்டாங்க மாதிரி ஹர்திக் போன மேட்ச் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொல்லிருப்பாங்க. ஹிட்மேன் ஆனாலும் இந்த டீமை காப்பாத்த